இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவனுக்கு என் கம்பெனியை நான் கொடுக்க மாட்டேன். ஏலத்தை கேன்சல் பண்ணுங்க. நான் வேற யாருக்காவது வித்துக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது மேடம். ஏலம் முடிஞ்சு போச்சு. நீங்க பணத்தை வாங்கிட்டு கம்பெனி அவர்கிட்ட ஒப்படைக்கிறதா சரி. ஆமா மேடம், ஏலத்தை கேன்சல் பண்ண சொல்றது சரியில்லை. நம்மள மாதிரி பிசினஸ் பண்றவங்க எல்லா இடத்துக்கும் போக முடியாது. சில நேரம் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் சில இடத்துக்கு அனுப்புவோம். அந்த மாதிரி இவரும் அனுப்பி வச்சிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு மேடம்? ஏலத்தை இவருக்கே முடிச்சு கொடுத்துருக்கு மேடம். அதான் நல்லது. ஆமா மேடம், அதான் நல்லது. மேடம், பிரச்சனை பண்ணாம இவருக்கே கம்பெனியை கொடுத்துருங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போனா உங்களுக்கு தான் தேவையில்லாத டார்ச்சர். சரி, அவனுக்கே கொடுத்துருங்க. இந்தாங்க மேடம், டாக்குமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துருங்க மேடம். ஏழை இதோட முடிஞ்சது. ஓகே, நாங்க வரோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம் மேடம். வர சார். வர மேடம். தேங்க்யூ சார். இது நான் எனக்காக வாங்கல. இது நீங்க முத ஆரம்பிச்ச கம்பெனில உங்க ராசியான கம்பெனி வேற நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இதை நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய சொத்து சேர்ந்துச்சுன்னு நீங்க என்கிட்டயே சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட கம்பெனி வேற யார் கைக்கும் போயிடக்கூடாதுன்னு தான் நானே அதை விலை கொடுத்து வாங்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு எப்பவுமே நீங்க தான் முதலாளி. வாங்கிக்கோங்க. என்னடா எனக்கு பிச்சை போடுறியா? இந்த மாதிரி சினிமா டயலாக் எல்லாம் பேசினா நான் உன்னை நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? என் கம்பெனிய துரோகம் பண்ணி வாங்கிட்டேல்ல. உனக்கு துரோகம் பண்றது என்ன புதுசா? நீ இதுக்கு பதில் சொல்லியே தீரணும். நான் திருப்பி கொடுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல.